கங்கம்மா கங்கம்மா என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கிடக்குற? நஞ்சு வேற நஞ்சு வேற தின்னுட்டியா? கங்கம்மா ஏன் இப்படி செய்யுது? சொல்லு கங்கம்மா. ஒரு பாவி என்ன கெடுத்துட்டான். கங்கம்மா யாரவன்? சொல்லு கங்கம்மா யாரது? அங்க தன்னை கெடுத்தவங்க யாருன்னு சொல்றதுக்குள்ளயா உயிர் போயிருச்சு. ஊர்லயே யாருக்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லல. கற்பழிச்சுட்டான்னு தெரிஞ்சா அவ பேர்ல கெட்ட பேர் வந்துருமே. அப்ப போலீஸ்லயாவது சொல்லிருக்கலாமே. கெடுத்தவங்க யாராவது முதலாளிகளா இருந்து நான் போலீஸுக்கு சொல்லிட்டா எனக்கு கூலி வேலை தர மாட்டாங்க, வட்டிக்கு பணம் தர மாட்டாங்க. அப்புறம் நான் கீழறங்கி போய் பிச்சை எடுக்க வேண்டியது. அட பாவி, இதுக்கு பயந்துகிட்டா பேசாம இருந்துட்டேன். அப்படி வேண்டிய தேவையில்லை. நான் இப்பவே போலீஸ்க்கு போய் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஐயோ போலீஸுக்கு சொல்லிடாதீங்கம்மா. காலை விடுப்பா. சொல்லிடாதீங்கம்மா, தயவு பண்ணி போலீஸுக்கு சொல்லிடாதீங்கம்மா. ஐயோ எழுந்துருப்பா, காலை விடு. நான் சொன்னா கேளு, போலீஸ்க்கு சொல்லல. எழுந்துரு. அண்ணாங்கட்டி இந்த நீ போய் முதல்ல ஏதாவது சாப்பிட்டு வா. வேண்டாங்க. அட சொன்னா கேளுப்பா, வயித்த பட்டி போடாத, போய் சாப்பிட்டு வா. அட போயிட்டு வாப்பா. கங்கம்மா, நீ சமாதிக்குள்ள மறைஞ்சிடலாம். ஆனா உன்னை பத்தின உண்மைகளை சமாதிக்குள்ள மறைய விட மாட்டேன். அதை வெளியே கொண்டு வந்தே தீருவேன். I will expose the truth. இன்னைக்கு நீ அவளை என் கூட அனுப்புற, இந்த மலையில நீ வாழ முடியாதா? இது மாதிரி என்னைக்கு மாட்டிக்கு போறோமோன்னு கண்ணி கிழிஞ்ச பொண்ணுங்க எல்லாருக்குமே மனசு திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்குமா.